இந்த மேட்ச கடைசி பால்ல முடிக்கும் போதெல்லாம் மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் எர்த்தலையே இல்ல. 2023 ஐபிஎலோட ஃபைனல் தான் அது. சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் ஜோர் ஆரம்பிச்ச அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜிடி பேட்டிங் பிடிக்க ஃபயர் ஆரம்பிச்சது. சாய் சுதர்ஷன் சதற விட, சகா தெரிக்க விட, சுப்மன் கில் பறக்க விட, ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ் நாக்காடனு 20 ஓவர்ல 214 ரன் அடிச்சு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ங்கிற டாமினன்ஸ் காட்டினாங்க. அது வரைக்கும் ஐபிஎலோட ஃபைனல்ல அதிகபட்சமான டார்கெட்டை அந்த மேட்ச்ல வச்சு சிஎஸ்கேவை சேலஞ்ச் பண்ணாங்க. சேசிங்ல எப்படியாவது நம்மளால அடிச்சிருவாங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிக்கையில இருக்கும்போது 3வது பால போட்டு முடிக்கும் போதே மழை வந்து தனியா சேலஞ்ச் பண்ணிருக்கோம். அரஜாமத்துல அகைன் மேட்ச் ஆரம்பிக்கும் போது சிஎஸ்கே இன்னிங்ஸ்ல 5 ஓவரை குறைச்சு புது டார்கெட்டா 171 ரன் அடிக்கணும்னு வச்சாங்க. டிஎல்எஸ் முறைப்படி 15 ஓவர்ல அவ்வளவு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணும் போதே ஜிடிக்கு தான் கேம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எண்ணத்தை அப்படியே மாத்திர மாதிரி ஓப்பனிங் ஜோடியே பொழந்து கட்டி இருப்பாங்க சிஎஸ்கே டீம்ல. கெய்க்வாடும் கான்வேவும் இறங்கி அடிச்ச காட்டடியில 6 ஓவர் முடியும் போது 74 ரன் அச்சீவ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. அந்த பார்ட்னர்ஷிப் ஓகோன்னு வெற்றி நடை போட்டுட்டு இருக்கும் போதே நூர் அகமது வந்தாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டையும் எடுத்துட்டு போனாரு. அந்த ஓவர்ல ஜிடி பக்கம் காத்து அடிச்சாலும் அடுத்து வந்த ரகானே அதுக்கும் சேர்த்து அடிச்சாரு. அவரு போக அம்பத்தி ராயுடு வந்து அதை தொடர அம்பத்தி ராயுடுவையும் எம்எஸ்டியும் சேர்த்து ஒரே ஓவர்ல அடுத்தடுத்த பால்ல மோஹித் சர்மா முடிச்சு உடனே இங்க அங்கே எஜ்ஜிலே உட்கார வச்சு அந்த மேட்ச் போக ஃபைனல் ஓவர்ல 6 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும்னு நிலைமை. கேம் சேஞ்சர் ஜடேஜாவும் சிக்ஸர் தூபேவும் களத்துல இருக்கும் போது டெத் ஓவர்ல சம்பவம் பண்ற சிறந்த பவுலரா மோஹித் சர்மாவை இறக்கியிருந்தாங்க ஜிடி. முதல் 4 பால முரட்டுத்தனமா மோஹித் சர்மா போட்டதுல 3 ரன்னை தாண்டி எடுக்க முடியல சிஎஸ்கே பேட்டர்களால. இப்ப கடைசி 2 பாலுக்கு 10 ரன் வழக்கம் போல பிபி மாத்திரையோட உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஒரு பால மிஸ் பண்ணாலும் மொத்தமா மிஸ் பண்ணிடுவாங்க மேட்ச. 5வது பால் போடப்பட்டுச்சு. அந்த சீசன்ல பயங்கரமா இக்னோர் பண்ணப்பட்ட ஜடேஜா சொருவுனாரு சிக்ஸரை தூக்கி ஹார்ட் 2 பீட்டை மிஸ் பண்ணிட்டு துடிக்கிற மாதிரி மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியிலயும் ஒரு எஃபெக்ட். எம்எஸ்டி கூட சைலண்ட். ஃபைனல் பாலுக்கு 4 ரன்னுங்கும் போது இருந்த அம்பிட்டு கடவுளையும் கும்பிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாலுக்கு 4 ரன் எல்லாம் ஒரு விஷயமாடாங்கிற மாதிரி கூலா ஹேண்டில் பண்ணாப்ல கிரிக்கெட் தளபதி. ஒருத்தர் எதிர்பார்க்காத திருப்பு முனையா கடைசி பால்ல ஜெயிச்சு கப்ப தூக்கி இருப்பாங்க சிஎஸ்கே. கப்ப தூக்கின மொமெண்ட்டுக்கு ஈக்குவலான மொமெண்டா இது நடந்திருக்கும். யாருக்கும் மறந்திருக்காது.